Now everybody take your classwork note. Take your classwork, pencil, eraser, everything. Have you taken? Already we have written the 4 question answer. Yes? Now we will write remaining question answers. ஏற்கனவே நம்ம என்ன எழுதியிருக்கோம் 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ 5th ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லோரும் உன்னோட கிளாஸ் ஒர்க் நோட் எடுத்துக்கோங்க. ரைட், கொஸ்டின் நம்பர் 5. யூ லிவ் ஏ லைன், ஒரு லைன் விட்டுட்டு கொஸ்டின் நம்பர் 5 அப்படின்னு போடுங்க. In which state of matter the particles are very close to each other? அதாவது எந்த பார்ட்டிகிள்ஸோட எந்த மேட்டரோட பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இருக்குது, எது சாலிட் அப்படி தானே. லிக்விட் அண்டு கேஸ் வந்து லூஸாக இருக்கும். அதனால தான் அது தரையில் ஊற்றினோடனே என்ன செய்யும், அந்த லிக்விட் வந்து ஃப்ளோ ஆயிரும் எல்லா சைட்லேயும். ஆனால் சாலிட் வந்து அப்படி போகாது, ஏன்னா அதோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாக இருக்கும். Okay, do you understand? Okay, right, question number 5. In in which W H I C H in which S T A T E state of O F of matter M A T T E R. In which state of matter the 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 particles P A R T I C L E S particles are A R E are very V E R Y very close C L O S E close to T O to each other E A C H each other O T H E R each other. In which state of matter the particles are very close to each other? அதாவது எந்த பொருட்களோட பார்ட்டிகிள்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஓகே, இது சாலிடோட பார்ட்டிகிள்ஸ் தான் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் யூ ஹாவ் டு ரைட் த நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஆன்சர் எங்கே எழுதணும், நெக்ஸ்ட் லைனில் எழுதணும். கொஸ்டின் எழுதி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லைனில் ஆன்சர் எழுதணும். சாலிட் say and write neatly and correctly. S O L I D solid. Have you written? Then next question. You leave a line. ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் question number 6. What state of matter is rain? What state of matter is rain? ரெயின் வந்து எந்த ஸ்டேட்டு, ஸ்டேட்னா நிலை, அது என்ன நிலையில் இருக்குது, சாலிட், லிக்விட் ஆர் கேஸ், லிக்விட். எஸ். வாட்டர் என்ன ஸ்டேட்டு, வாட்டர் என்ன நிலையில் இருக்குது, லிக்விட். எஸ். ஃபஸ்ட் யூ ஹவ் டு ரைட் த கொஸ்டின். WHAT
What state? S-T-A-T-E. What state? Of. O-F. Of matter. M-A-T-T-E-R. Matter. Is. I-S. Is rain. R-A-I-N. Rain. What state of matter is rain? Then answer. You have to write the next line. Next line la answer எழுதுங்க. Liquid. L-I-Q-U-I-D. Liquid. Have you written? Then you leave a line. ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் கொஸ்டின் எழுதணும். Which among the state of matter has definite volume but no definite shape? அதாவது வந்து எந்த ஸ்டேட் எந்த மேட்டர்னால் பருப்பொருள் அதுக்கு டெஃபினைட் வால்யூம் இருக்குது ஆனால் ஷேப் கிடையாது. இதுக்கு வால்யூம் இருக்குது ஷேப் கிடையாது. லிக்விடுக்கு தான் என்னது இருக்குது வால்யூம் இருக்குது பட் லிக்விட் ஹேஸ் நோ ஷேப். நம்ம எந்த கண்டெய்னரில் வைக்கிறோமோ அதோட ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு லைன் விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் கொஸ்டின் எழுதுங்க. விச் WHICH which among 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 the 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 state 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 of 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 matter 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 has 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 definite volume DEFINITE definite volume VOLUME definite volume but 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 no definite shape NO no definite 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 shape SHAPE definite shape. Which among the state of matter has definite volume but no definite shape? இந்த ஸ்டேட்டுக்கு வந்து டெஃபினைட் வால்யூம் இருக்குது ஆனால் ஸ்டேட் கிடையாது ஷேப் கிடையாது. அதாவது லிக்விடுக்கு வந்து வால்யூம் உண்டு, அதோட கன அளவு உண்டு, ஆனால் ஷேப் கிடையாது. அதை நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்கிறோமோ அதோட ஷேப் தான் அதுக்கு இருக்கும். ஓகே, ஸோ லிக்விட். ஆன்சர் இஸ் லிக்விட். நெக்ஸ்ட் லைன் யூ ஹவ் டு ரைட் தட் நெக்ஸ்ட் லைன். ஆன்சர் எங்கே எழுதணும்? நெக்ஸ்ட் லைனில் எழுதணும். லிக்விட் LIQUID லிக்விட். Then next question number 8. You leave a line. ஒரு லைனை விட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் question number 8 போடுங்க. Question number 8. What would cause a liquid to turn into a solid?
அதாவது லிக்விட் வந்து எப்போ சாலிடாக சேஞ்ச் ஆகும், நம்ம கூல் பண்ணும்போது லிக்விடு சாலிடாக சேஞ்ச் ஆகும். ஓகே, அது ஃப்ரீசிங், அந்த ப்ராசஸ் பேர் ஃப்ரீசிங். ஓகே, ஃபஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த கொஸ்டின். வாட், WHAT, வாட். wood, WOULD, wood. cause, CAUSE, what would cause. A liquid, LIQUID, liquid. 2, TO, 2. 10, TURN, 10. into a solid, IN, into, TO, into a solid. E போட்டு next solid, SOLID, solid. Then you have to write the next line. Next line la answer எழுதுங்க. Cooling it until it freezes. Cooling, COOLING, cooling. It, IT, it. Until, UNTIL, until. It, IT, it. Freezes, FREEZES, freezes. The next question, question number 9. What are some properties of pencil? ஓகே, பென்சிலை பற்றி நம்ம சில வரிகள் எழுத போகிறோம். ஓகே, வாட் ஆர், WHAT, வாட். ஆர், ARE, ஆர், RARE, some, SOME, some. Properties, PROPERTIES. What are some properties of pencil? PENCIL, pencil. Have you seen the pencil? Yes, you are writing with pencil. Yes, நீ பென்சிலில் தான் வச்சு என்ன செஞ்சுருக்கா, யூஸ் பண்ணி எழுதிட்டுருக்கிறேன். பென்சில் பற்றி எழுத போகிறோம். பென்சில் இஸ் ரிஜ்டு. ரிஜ்னா அது கடினமானது. ஃபர்ஸ்ட் ஒன், பென்சில், PENCIL, பென்சில். is, is ridged, RIGID. Then second point, pencil has fixed shape and volume. பென்சிலுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்குது. அப்படி தானே? பென்சில், PENCIL,
P-E-N-C-I-L, pencil. Say and write. Pencil has, H-A-S. Pencil has fixed shape. F-I-X-E-D, fixed shape. S-H-A-P-E, fixed shape and volume. V-O-L-U-M-E, volume. Pencil has fixed shape and volume. Pencil occupies some space. அதாவது நீ உன்னோட பாக்ஸில் வைக்கும்போது அதுக்குண்டு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படி தானே. அப்போ பென்சில் வந்து ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். பென்சில், P-E-N-C-I-L, பென்சில் occupies, O-C-C-U-P-I-E-S, occupies some space. S-O-M-E, some space. S-P-A-C-E, pencil occupies some space. Okay children, now you take your book, science book. Everybody take your science book, take page number 92. Take your science book, take page number 92. Have you taken? Find me. Roman letter 5, find me. I am a 5-letter word. I am an essential need for your life. I remain in all the 3 states of matter. Who am I? Who am I? அதாவது இது வந்து ஒரு 5-letter வேர்டு. இது 3 ஸ்டேட்டில் இருக்கும். ஸ்டேட் மீன்ஸ் நிலைகள். ஓகே, 3 நிலைகளில் இருக்கும். என்ன ஸ்டேட்லாம்? சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இந்த 3 நிலைகளே இருக்கும். என்னது இருக்கும்? வாட்டர். ஆன்சர் இஸ் வாட்டர். யூ ரைட் வாட்டர். Everybody, you have to write your book. Write in your book. Take your science book, page number 92, Roman letter 5. 5ல இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வாட்டர். You have to write water. W-A-T-E-R, water. Have you written? Then second question. I am a solid. Second one. I am a solid. I am obtained from the trees. I am useful for heating. Who am I? அதாவது நான் வந்து ஒரு சாலிட். அது எங்கேருந்து கிடைக்குன்னா ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிது. அதோட யூஸ்ஃபுல் என்னென்னா அதுலேருந்து நமக்கு ஹீட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்னதுன்னு கேட்டிருக்கு. என்னது? வுட்டு. வுட்டுனா கட்டை. ஓகே, ஆன்சர் இஸ் வுட். W-O-O-D, wood. Then third one. I am one among the 3 states. I have loosely arranged particles. I become vapor on heating. Who am I? அதாவது I am one among the 3 states. அதாவது நான் வந்து 3 ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்னா நிலைகள். அது வந்து அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதை ஹீட் பண்ணும்போது அது வேப்பர் ஆகும். வேப்பர்னா ஆவியாக மாறும். ஓகே, இது என்னன்னு கேட்டிருக்கு. என்ன? லிக்விட். நம்ம லிக்விடை ஹீட் பண்ணும்போது என்னமாகும்? கேஸாக மாறும். ஸோ ஆன்சர் இஸ் லிக்விட். LIQUID. இதை எதில் எழுதணும்னா உன்னோட புக்கில் ஒரு லைன் போட்டு அதில் எழுதணும். ஓகே, புக்கில் தான் எழுதணும்.
first one, I am 5-letter word. வாட்டர் வந்து 3 ஸ்டேட்டில் இருக்கும். 3 ஸ்டேட்னா 3 நிலைகள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டராக இருக்கும்போது அது லிக்விடாக இருக்குது. அதை நம்ம கூல் பண்ணோன்னா ஐஸாக மாறி நமக்கு சாலிடாக கிடைக்கிது. இதே இது நம்ம அந்த வாட்டரை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஆவியாக மாறிடும். சரியா, அது 3 ஸ்டேட்லேயும் இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், அது சாலிடாக இருக்குது, ட்ரீஸ்லேருந்து கிடைக்கிது. அதை ஹீட் பண்ணால் என்னது, அது ஹீட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, அதை பேர்ன் பண்ணும்போது ஹீட்டை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னதுன்னா வுட்டுனா கட்டை. ஓகே, தென் இது நெக்ஸ்ட் ஒன் இஸ், அதோட பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அது என்னன்னா லிக்விட். ஓகே, do you understand children? Then remaining question answer we will write in the next class. Bye everybody. You study, first you have to read this lesson, then you have to study book by questions and class work also. Okay, don't forget, you study. Okay, bye children.